ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால், செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே 10வது ராசியான மகர ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் கொஞ்சம் இழுபறியில் இருந்தாலும் இரண்டாவது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. பிரச்சனைகள் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நெகட்டிவ் விஷயங்கள், பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இல்லை. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டில் வலுவா பக்ர நிலையில் இருக்கிறாரு. 3ஆம் பாவகத்தில் ராகு பகவானும் 9ஆம் பாவகத்தில் கேது பகவானும் இருக்கிறாப்ல. 5ஆம் பாவகத்தில் குரு பகவான், 6ஆம் பாவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறாப்ல. சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையும் 8ஆம் பாவகத்திலையும் 17ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவகத்துக்கும் வராரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வரையும் 9ஆம் பாவகத்தில் நீச நிலையில இருக்கிறாரு. 18ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் பாவகத்தில் ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி வரையும் சிம்ம வீட்டிலையும் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. 23ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெறாரு. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உருவாகும். யாருக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களோ, யாருக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ, யார் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறது, அவங்களால நீங்கள் மன உளைச்சல் ஏற்படுறது, அவங்களால நீங்கள் கண்ணீர் விடுறது, அவங்களால நீங்கள் ஏமாற்றங்கள் அடையிறது, இது போல விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உறவு சார்ந்த முறையில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உறவு சார்ந்த முறையில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து சுக்கிரன் நீசம் அடைகிறதால வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களால், நண்பர்களால் இதனால் உங்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. பிடிச்சவங்கள்ட்ட சண்டை போடுவீங்க, அவங்களுக்கும் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டில் வலுவாக இருக்கிறதால கோபங்கள் அதிகமாக வரும். முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சனியும் சூரியனும் சமசுத்துவ பார்வை பார்க்கறதால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும். வார்த்தைகள் வித்தியாசமாக பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சமாதான கொடி காட்டுறது ரொம்ப நல்லது. பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக பேசிடுவீங்க. அடுத்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் கண்ணீர் விடுறது, கவலைப்படுறது, இந்த உறவு நிலை பிரிஞ்சிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். வேலை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அவசரமாக வேலை செய்வீங்க, படபடப்பாகவே இருப்பீங்க. ரொம்ப வேகமாக வேலை செய்யறதால வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறது, வேலையில் தவறுகள் ஏற்படுறது, அதனால மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வர்றது, சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வர்றது, இது போல விஷயங்கள் ஏற்பட தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமாக வேலை பார்க்கறது ரொம்ப நல்லது. சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டில் வலுவாக இருந்துச்சுனாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, அவசரப்பட்டுட்டே இருப்பீங்க, படபடப்பாகவே இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக நிதானமாக செல்வது ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த அவசர முடிவுகள் எதுவும் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அது வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். பார்த்து பொறுமையாக நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீச நிலையில் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், ஆடம்பர பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை சொத்து சுகங்கள் வாங்குற மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் சுக்கிரன் நீச நிலை காலகட்டத்தில் வந்து வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படியே நீங்க வாங்கினால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஒரு சில விரயங்கள், அதனால ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொருட்கள் வாங்குறதையோ இல்லை விற்கிறதோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டாம். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளும் ஒரு நட்புறவு ஏற்படுறது, குழந்தைகளால் ஆதாயங்கள், குழந்தையால் மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு புதுகுலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். நீண்ட நாள் பிரச்சனை, பல நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது, ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது, இது போல விஷயங்கள் ஏற்படும். கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியில் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் 18ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சல் இருக்கும், அதிக பயணங்கள் இருக்கும், அதிக விரய செலவுகள் இருக்கும், அதிக ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் பகுதியில தோல்வி ஏற்படுறது, கருத்து வேறுபாடு வர்றது, பிரச்சனைகள் வர்றது, வாக்குவாதங்கள் வர்றது இருக்கதான் செய்யும். 18ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதியதாக காதல் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியில் கவனமா இருக்கணும். இரண்டாவது
இரண்டாவது பகுதியில் தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைகிறதால வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தாயாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறது, பிரிவு நிலை ஏற்படுறது, ஏமாற்றங்கள் ஏற்படுறது, தாயாரின் உடல்நிலையில் விரய செலவுகள் ஏற்படுறது, மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, பாதிப்பு ஏற்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய நட்புறவு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இல்லை. அவங்களால நீங்கள் ஏமாற்றங்களோ, அவங்களால ஒரு சில கண்ணீரோ, அவங்களால ஒரு சில நீங்கள் மனஸ்தாபங்களோ ஏற்படக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. 9ஆம் பாவகத்துல சூரியன் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு போறதால ஏற்கனவே அங்க கேது பகவான் இருக்கிறாப்ல. 9ஆம் இடத்துல சூரியன் போறது வந்து பாத்தீங்கன்னா காரகோ பாவக நாஸ்தி அப்படிங்கிற மாதிரி அமைப்பை உருவாக்கும். தந்தையால விரயங்கள், தந்தையால ஏமாற்றங்கள், தந்தையால புண்ணியம் இல்லை, அவங்களால நீங்க கருத்து வேறுபாடு, மன உளைச்சல் ஏற்படுறது, டென்ஷன் ஆவது, இது போல விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். பார்த்து கவனமா இருங்க. பொதுவா மகர லக்னத்துக்கு சுக்கிரன் வந்து நீசம் அடைகிறது அந்த அளவுக்கு பெரிய ஒரு நட்பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்திலும் கவனமா இருந்தீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு. பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நான் வேலையில மாற்றம் ஏற்பட போகுது, அதாவது எனக்கு வேலை செய்யற இடத்துல ஒரே பிரச்சனையாவே இருக்கு, நான் வேற வேலைக்கு நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில வேற வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம், நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அரசு பணியில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில அரசு பணியில உயர் பதவி, சம்பள உயர்வு, இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில இருக்கும். அரசால ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கு. சொந்த தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து ஆட்சி வீட்டில் வலுவாக வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, நல்லா அதை விரிவுபடுத்திங்கன்னா நல்ல வருமானங்கள், நல்ல லாபங்கள், சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் சமாதான கொடியோட இருக்கிறது ரொம்ப நல்லது. சமாதானமாக விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பிற்காலத்தில் நல்லா இருக்கும் உங்களுக்கு. பொதுவாக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது திசை புத்தி வலுவாக இருக்குது, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குதா அப்படின்னு பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு செல்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் பேனா ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து, இது மூலமான ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. அதனால் வெளிநாடு செல்வது, புதியதான வேலைக்கு முயற்சி பண்ணுறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நல்லா முயற்சி பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அது லோனாக இருக்கட்டும், இல்லை வெளியில கடனாக இருக்கட்டும், இது போல விஷயங்கள் ஏற்படும். புதனை பொறுத்த வரைக்கும் உச்சம் அடைகிறதால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அந்த அதிக கடன் அப்படிங்கிறது பிற்காலத்தில் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விஷயமா முடியும். அதனால பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறதோ, இல்லை பெரிய ஒரு சுமையாக இருக்கிறதோ, இது வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. திருமணத்திற்காக முயற்சி பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில் நீங்க இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் சுய ஜாதகம் நல்லா வலுவா இருந்துச்சுன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும். இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே போல புத்திர பாக்கியம், குழந்தை ஸ்தானத்துக்காக நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், கொஞ்சம் இழுபறியாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது பகுதியில் நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே கை கொடுக்கும், நினைச்ச மாதிரியான வாழ்க்கை முறை அமையும், சந்தோஷமான வாழ்க்கை முறை அமைப்பு இருக்கு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.